வணக்கம். இப்போது நீங்கள் பார்க்க இருப்பது கண்ணுக்குண்டான பயிற்சி. உங்களுக்கு தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண் மங்கலாக தெரிதல், மேகம் சூழ்ந்தால் போல இருத்தல், கண்ணில் புரை விழுதல், இது போன்ற அனைத்திற்கும் வர்மக்கலையில் சில பயிற்சிகள், எளிமையான பயிற்சி முறைகள் இருக்கிறது. அதை நீங்கள் டெய்லி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தன்மையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஆரோக்கியமான கண்ணும் தெளிவான பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த நம்ம கண்ணு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல 1 2 3 4 வர்ம புள்ளிகள் இருக்குது. 4 வர்ம புள்ளிகள் இந்த இடத்துல இருக்கிற 6 வர்ம புள்ளிகளை மட்டும் நீங்கள் டெய்லி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணு ரொம்ப தெளிவாக தெரியும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு மேடான ஒரு பகுதி தெரியும். இந்த மேடான பகுதியில் இந்த 2 விரலை வச்சு இப்படி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு 1 2 3 4 இப்படி ஒரு 10 தடவை இப்படி ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணீர் வரும்போது இந்த இடத்துல ஒரு பிரிவு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கை வச்சுக்கிங்க, விரலை வைங்க. இந்த இடத்துல விரலை வச்சு இந்த இடத்த இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும். இப்படி 1 2 3 இப்படி ஒரு 10 தடவை அதை பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த புருவம் இருக்குதுங்களா, இந்த புருவத்தை அப்படியே இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஒன்று ஒரு சென்டர்கிட்ட வரும். சென்டரான புருவத்தை சமமாக பிரிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அந்த இடத்துல இந்த விரலை வச்சு இப்படி இப்படி பண்ணணும். இப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சிங்களா, ஒரு 10 தடவை இப்படி சுற்றணும். சரிங்களா? 3 ஆச்சுங்களா? அடுத்தது இந்த கண்ணோடைய இந்த இருண்ட பகுதி, இந்த விரலை இப்படி வச்சுக்கிங்க. இந்த இடத்த இப்படி வச்சுக்கிட்டு இந்த நுனிப்பகுதியை நான் 10 தடவை அழுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10 தடவை இதை அழுத்தணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கையை இப்படி வச்சுக்கிட்டு 2 விரலை இப்படி வச்சு நல்லா கவனிங்க. இப்படி செய்யணும். இந்த விரலை வச்சு இப்படி வச்சு இந்த மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றி விடணும். அதை திருப்பி இப்படி எடுத்துகிட்டு வரணும். நல்ல ப்ரெஷர் கொடுத்து இப்படி செஞ்சிங்கன்னா நல்ல மசாஜ், இந்த கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணணும். கட்டை விரலை கொண்டு ரொம்ப அழுத்தி இந்த இடத்துக்கு கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணணும். ஒரு 3 தடவை பண்ணால் போதும். 3 தடவை அல்லது இதே மாதிரி 10 தடவை கூட இதை செய்யணும். இந்த மாதிரி 10 தடவை இதை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணை நல்லா மூடி திறக்கணும். இருக்கணும், நல்ல கண்ணை இருக்கணும். இப்படி இப்படி கண்ணை நல்லா 10 தடவை அது மாதிரி கண்ணை நல்லா அழுத்தி நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா கண்ணெல்லாம் சுருங்கும். இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த 2 கட்டை விரலை வச்சு இப்படி பிடிச்சி இழுக்கணும். இந்த 2 இதை இப்படி மசாஜ் பண்ணணும். இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கண் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை ஒரே ஒரு தடவை நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கண் ரொம்ப பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது நம்ம கண் பார்வை என்ன ஆகுது, வயதாக பார்வை வந்து திறன் குறையும் போது கண் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு கண் சுருக்கிடுங்க. நீங்கள் படிக்கும்போதும் சரி, சில விஷயங்களை பார்க்கும்போது கண் நம்ம இப்படி சுருக்கணும். இப்படி சுருக்க இந்த சுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. அந்த சுருங்க தான் என்ன நடக்குதுன்னா இங்கே நமக்கு வந்து வெண்படலம்னு சொல்கிற ஒரு கேட்ராக்ட் இருக்குங்களா, அதுவும் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் இப்படி இழுக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கேட்ராக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெண்படலம், அது ஃபார்ம் ஆகிறதுக்கு சுருங்கி இந்த தோல் எல்லாம் சுருங்கி தான் அது ஃபார்ம் ஆகுது. இழுத்து விட்டிங்கன்னா அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அதே மாதிரி கண்ணில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் நுட்பமான நரம்பு, மயிர் இழையை விட ரொம்ப சின்னது. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது தூண்டப்படும், அது வலுவடையும், ரத்த ஓட்டம் நல்லா பாயும். இப்போ கண் ரொம்ப நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் நீங்கள் டிவி பார்த்தாலோ இல்லை வீடியோஸு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும், டேப்பில் ஒர்க் பண்ணாலும், இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோனில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ரொம்ப நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் கவனத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிடத்துக்கு ஒரு தடவை கண்ணை இப்படி சிமிட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸில் கண் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்ணை குளிர் தண்ணியில் கழுவுனீங்கன்னா கண் ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.